ராஜ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்ஸ்லையும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1955 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோட்டீஸ்வரன், கல்வனின் காதலி. மங்கையர் திலகம் தவிர மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவு ஓடல. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் 1955 ஸ்ரீபதா சங்கர் அவர்களுடைய வைத்தியா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் மங்கையர் திலகம். 1955 வெளிவந்த ஒரு அற்புதமான குடும்ப சித்திரம். மங்கையர் திலகம் படத்துடைய கதை என்னன்னா, வாலிபன் கருணாகரனும் அவருடைய தம்பி வாசுவும் தாய் தந்தை இல்லாத அனாதைகளாக வாழ்ந்து வராங்க. கருணாகரன் அன்னையும் பிதாவுமாக இருந்து தம்பி வாசுவை மிகவும் அன்போடு வளர்த்து வராரு. வாசுவும் அண்ணனிடம் அளவு கடந்த ஆசையும் பாசமும் கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய மனம் தாய் அன்புக்கு ஏங்கி தவிக்குது. நான் காணாத தாய் அப்படின்னு ஒரு அட்டையில் எழுதி அதை சுவரில் மாட்டி அன்பு செலுத்தும் அளவுக்கு அவனது தாய் அன்பு அவனுடைய உள்ளத்துல வேரூன்றி இருக்குது. அன்னைக்கு பதிலாக ஒரு அண்ணியாவது வந்து தன்னுடைய குறையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். அண்ணன் கருணாகரனை திருமணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தவும் செய்கிறான். நல்ல குணநலமும் எழில் நலமும் கொண்ட மங்கையர் திலகம் சுலோச்சனாவை கரம் பிடிக்கிறாரு. அன்னியாக வந்த சுலோச்சனாவின் நல்ல குணங்களும் அன்னை அன்பும் வாசுவை பெரிதும் கவர்கிறது. அமைதியாக சலனமின்றி இருந்த குளத்து நீரை ஒரு சிறு கல் விழுந்து கலக்கி விடுவது போல வாசுவுடைய மனைவி பிரபாவின் வரவு குடும்பத்தின் அமைதியை கலைத்து விடுகிறது. அவள் ராவ் பகதூர் பொன்னம்பலத்துடைய மகள். பிரபாவின் தாய் அகிலாண்டம் கணவனை அடக்கி ஆண்டவர், தந்தையோ ஒரு அப்பாவி. இந்த சூழ்நிலையில வளர்ந்த பிரபாவுக்கு வாசு தன் அண்ணியிடம் கொண்டிருக்கும் அன்பு வெறுப்பை தருகிறது. அந்த வெறுப்பை கணவனிடம் தெரிவித்த போது வாசு அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அங்கு சென்ற பிரபாவுக்கு குழந்தை பிறக்கிறது. வாசு அண்ணியின் வற்புறுத்தல் காரணமாக பிரபாவையும் ரவியையும் வீட்டுக்கு அழைத்து வர்றாரு. அண்ணி சுலோச்சனா பிரபாவையும் ரவியையும் கண்டவுடன் ஆனந்தம் அடைகிறாங்க. குழந்தை ரவியும் அண்ணியிடம் பாசம் கொள்றாரு. பிரபா இதை விரும்பாமல் குழந்தையை அவளிடமிருந்து பிரித்து வைக்கிறாள். குழந்தை ரவிக்கு கடும் ஜுரம் வந்து அண்ணியின் பிரார்த்தனை காரணமாக பிழைத்து விடுறாரு. குழந்தைக்காக இரவு பகல் பார்க்காம கண் விழித்து கவனித்து சுலோச்சனா கடைசியில நோயுற்று உடல் நலம் இல்லாம இறந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபாவின் மனம் மாறுகிறது. ஒரு முறைதான் வரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மங்கையர் திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். ஒரு முறை அல்ல, எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்க தூண்டும் அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை ஜிக்கி அவர்கள் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. மங்கையர் திலகம் திரைப்படத்தில் அமைதியாக செல்லும் திரைக்கதையில் சிரிப்பை இட்டு நிரப்ப ஹோல்டான் கலாமணி கதாபாத்திரம் மிகவும் உதவியாக இருக்கும். தங்கை பிரபாவையும் தாயையும் திருத்துவதற்காக அடங்கா பிடாரி என்னும் நாடகத்தை எழுதி தன்னுடைய கல்லூரி தோழி நீலாவின் உதவியுடன் அரங்கேற்றுவார் கலாமணி. ஹோல்டான் கலாமணியாக மங்கையர் திலகம் திரைப்படத்தில் கே.ஏ. தங்கவேலு தோன்றி மிகவும் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. நீலாவாக நடிக்கும் ராகினியும் மங்கையர் திலகம் திரைப்படத்தில் மிக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. ராவ் பகதூர் பொன்னம்பலமாக நடிக்கும் கே. சாரங்கபாணி இயல்பாகவே அவருக்கு உள்ள நகைச்சுவை நடிப்பாலும் சிரிப்பினாலும் ரசிகர்களிடம் நல்ல பெயர் வாங்கிவிடுவாரு. மராத்தி படத்துல இடம்பெற்ற மெட்டின் அடிப்படையில ஒரு தாலாட்டு பாடல் எழுத வேண்டும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதை எழுத கண்ணதாசனை முதல்ல அழைச்சாங்களாம். அப்போது அவருக்கு இருந்த மனநிலையில சரியான வரிகளை எழுத முடியல. அதுக்கப்புறம் மருதகாசிய எழுத வச்சாங்களாம். அவர் எழுதிய அந்த பாடல் தான் நீலவண்ண கண்ணா வாடா நீ ஒரு முத்தம் தாடா. இந்த படத்துடைய அடையாளமாகவே இந்த பாடல் அமைந்து விட்டது. தக்ஷணாமூர்த்தி இசையமைப்புல பால சரஸ்வதி அவர்கள் பாடினாங்க. மருதகாசி அவர்களுடைய புகழ்பெற்ற பாடல்கள்ல ஒன்று.
பிள்ளைக்கனி அமிர்தத்தின் ஒப்பில்லாத அரும் பெருமையை இதைவிட அழகாக எந்த மொழியிலாவது சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியவே தெரியாது. அநேகமாக இதுவே உச்சம். படிப்படியாக பாமர தமிழுக்கு முற்றிலும் மாறிய காலகட்டத்தில் பாடல் எழுத வந்தவர் தான் மருதகாசி அவர்கள். திரைப்பாடல்களுக்கு இலக்கிய ரசிகர்களுக்கான ரசனையை திறந்து வைத்து இசைத்தன்மையுடன் பொதுத்தன்மைக்கும் பாடல்களை நகர்த்திய முன்னோடி பாடலாசிரியர்கள் வரிசையில் தனி சிறப்பு பெற்றவர் இவர் அப்படின்னு சொல்லியே ஆகணும். நீலவண்ண கண்ணாவாடா அப்படின்ற பாடல் மங்கையர் திலகம் படத்தில் இவர் எழுதிய பாடல் குழந்தைகளுக்கான தமிழ் திரைப்படங்களில் தீட்டப்பட்ட பாடல்களுக்கு எல்லாம் மகுடம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுக்கான திரைப்பாடல்களை அதிகம் எழுதியவரும் இவராக தான் இருக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.